அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், கண்ணீரை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அன்று சொல்லி கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய கரம் நமக்காக இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிப்பட போகிறது. வார்த்தை மூலமாக நம்ம யாவரும் கண்ணலை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறாச்சு ஆண்டவரே. இன்றைக்கு நீர் ஆண்டவரும் தாசன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போகிற ஆண்டவரே அந்த ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அந்த இருதயங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்றும்படியாக ஆண்டவரே நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் என்பதற்கு ஆண்டவரே அடையாளமாக ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஆண்டவர் தாசன் மூலமாக என்னென்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே அத்தனையும் ஆண்டவரே என் சனத்தங்களுக்கு ஆண்டவரப்பா நிறைவேற்றி தரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பாடலாம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சங்கீதம் 23, தாவீதுடைய சங்கீதம், பக்கம் 683. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சேர்ந்து வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த சங்கீதத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தேவன் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், சரீரத்திலே பலத்தை கொடுத்திருக்கிறார், வாயை கொடுத்திருக்கிறார், நாவை கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரை துதிப்பதற்காக. எத்தனை பேர் அவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறீங்க? துதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவுடனே நமக்குள்ளாய் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில என்ன கவலையோடு வந்திருந்தாலும் சரி, என்ன பாரத்தை நீங்க சுமந்து வந்தாலும் சரி, நான் வந்திருக்கிற இடம் என்ன தெரியுமா? அது ஆண்டவருடைய இடமா இருக்கிறது, அது ஆண்டவருடைய வீடா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. சத்தத்தை உயர்த்தி உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல். கரங்களை தட்டி தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. சபையே சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. விசுவாசத்தோடு வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் போகாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. என் பாதம் கல்லில் போகாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சத்தத்தை உயர்த்தி சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. சாத்தானின் சகல அதிகாரம் எனக்குண்டு. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கையை மேல உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உங்க பக்கத்துல எப்பொழுதும் ஒருத்தர் இருக்கிறாரு. அதை நாம என்னைக்கும் மறக்கவே கூடாது. ஆண்டவர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடினால் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில போராட்டமே வரல, துக்கமே வரல, இழப்பே வரல, கண்ணீரே வரலன்னு சொன்னா நம்ம ஆண்டோடைய அருமையே நமக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் விட்டு எங்கேயோ தூரம் ஓடிடுவோம். ஆனா எப்பொழுதெல்லாம் இந்த போராட்டம் வருகிறதோ, எப்பெல்லாம் உபத்திரவங்கள் நம்மளை தேடி வருகிறதோ, எப்பெல்லாம் நம்மளால முடியாத காரியங்கள் நம்ம மேல வந்து அழுத்துகிறதோ, அப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் நம்மளை கிட்ட சேர்க்குது. எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? இது எல்லாம் நம்மளை அழிப்பதற்காக அல்ல, தேவனுடைய அன்பை நாம புரிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம அசைக்கப்படுவதில்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சொல்லுங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லு. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே. சந்தோஷத்தோடு சொல்லி பாடுங்க. நீங்க பாடுங்க. ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா
விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை மறுபடியும் சொல்லுங்க. அவர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பார். அவர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பார். 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 இரக்கமுள்ள தெய்வகுமாரனே, Merciful Son of God, இந்த இரண்டாம் ஆராதனையில் நன்றியோடுமை துதிக்கிறேன். thankfully we praise you for this second service. நீர் சர்வ வல்லமையுள்ள You're தேவன். almighty. உம்மை நம்பி நான் I ஸ்தோத்திரிக்கிறேன். praise you. உம்முடைய கிருபைக்குள் நிற்கிறேன். Standing in your grace, நீர் பேசும். speak to us. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் அளவின்றி நீர் ஆசீர்வதியும். Every son and daughter, those are these words, bless abundantly. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Say, we just pray. ஆமென். Amen. மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி உட்காரலாம். Please be seated. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம், In this day, the word from God for our consideration. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். Numbers chapter 23. என்னாகமம் 23. Chapter 23. அதில் 20வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 20. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. இங்கே ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மக்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை பேசப்படுகிறது. This word is spoken before a company of Israel.
பிழையாம் என்னும் ஒரு தேவனுடைய மனிதன் இந்த வார்த்தையை சொன்னான். Balaam the servant of God said this word. யாருக்கு முன்பாக? Before whom? ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள், மற்றொரு பக்கம் பாலாக்கு. One said Israelites, another said Balak. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இன்றை நம்மை சுற்றி நிற்கிற அத்தனை மனிதர்களும் பாலாக்குகளாய் இருக்கிறார்கள். Look at all the people those who surround us like Balak. ஆனால் பாலாக்கு பிழையாமை பார்த்து சொன்னான், Balak said to Balaam, நல்ல வஸ்திரத்தை தருகிறேன், I'm giving good tunics, உயர்ந்த உடைகளை தருகிறேன், giving all the wealth and materials. அதுக்குரியதான பொன் வெள்ளிகளையும் உனக்கு I தருகிறேன். will give silver and gold. நீ புறப்பட்டு வந்து இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்றான். Come here and curse Israel. அப்படி அவன் சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு பாலாக்கின் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான் இஸ்ரவேலுக்கு. He attained all the bribe to the king and he went to என் that அருமையான place to curse Israel. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது கர்த்தருடைய வார்த்தை பீலையாமுக்கு வருகிறது. Then the word of God came to அந்த Balaam. நேரத்தில் தான் பீலையாம் அவனை பார்த்து சொன்னான், ஜனங்களை பார்த்து சொன்னான். Balaam said to him, என்ன சொல்லுகிறான்? What does he say? இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை நான் திருப்ப கூடாது. Behold, I have received a command to bless. When he has blessed, then I cannot revoke it. நம்முடைய தேவன் யார்? Who is our God? நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். Our God is a blessed ஆனால் God. நம்முடைய தேவன் நம்மை சபிக்கிற தேவன் அல்ல, சத்துருவை சபிக்கிற He தேவன். never ever curses us, but he curses our enemies. உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருவை அவர் சபிப்பார். He will curse your adversaries. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டார். Lord called Abraham. அவன் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், When he came from Gentile place, the Lord Abraham, said to Abraham, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், I will bless them, those who bless உன்னை you. சபிக்கும் மனிதன் எவனையோ அவனை நான் சபிப்பேன் என்று. Curse him, those who curse you. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the word of God? நம்முடைய saying? தேவன் ஆசீர்வதிக்கும்படி தான் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். Our God gave a command to bless. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் Everyone those who this word. உங்கள் தலைக்கு மேலாக Upon your head. அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் வைத்துதான் அனுப்புவார். The Lord will place his blessings, then he'll send it out. நான் ஆம் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லுகிற 3 அல்லேலூயா You சொல்லுங்கள் say பார்க்கலாம். amen, say 3 hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன் என்று சொன்னான். I have received a command to bless. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில், Genesis chapter 12 verses 1 onwards. தேவனை அழைத்து வரும்போது வார்த்தை தேவன் சொன்னார் அவனை பார்த்து, When he called to Abraham, he said the word. ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், Abraham, I'm going to bless you. உன்னை man. பெரிய ஜாதியாக்க I'm போகிறேன், going to make you a great nation. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், But one thing, உன்னை சபிக்கும் மனிதனை நான் சபிப்பேன் என்றார். he who curse you, I will இன்றைக்கு curse them. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், Saying a இதுவரை prophecy. உங்களை சபித்தவர்கள் இயேசு நாமத்தில் சபிக்கப்படுவார்களாக. One who curses you will curse in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் In the ஆசீர்வதிக்கிறேன். name of Jesus, I bless you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. எந்த ஆசீர்வாதத்தை இல்லாமல் இருந்தையோ அதை அவர் உனக்கு தருவாராக. Any shortage of blessings, it will come again. நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பதில் வல்லமை Our உள்ளவர். God is mighty to bless. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God என் saying? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of God. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது When people of Israel roaming on the wilderness, 4 நாட்கள் கடந்து வருகிறார்கள். 4 days passed by. அவர்கள் வரும் வழியிலே ஒரு வனாந்தரத்தை பார்த்தார்கள். On the way, they found a அந்த wilderness. வனாந்தரத்தை தாண்டினார்கள். Crossed the dry land. எல்லாருக்கும் தாகத்தால் நாக்குகள் வரல ஆரம்பித்தது. They were under the grip of thirsty. ஐயோ குடிக்க தண்ணீர் என்று மோசேயிடத்தில் They முறுமுறுத்தார்கள். murmur against Moses for the water. அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? Then what is the Lord அவர்கள் did? இந்த வனாந்தர வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது When the Lord guided them on அவர்கள் the way, வருகிற வழிகளிலே on the way, ஒரு தண்ணீரை பார்த்து விட்டார்கள். they found a spring. ஆனால் தண்ணீர் பார்ப்பதற்கு அழகா இருந்தது, Water was beautiful, ஆனால் அது but சபிக்கப்பட்டிருந்தது. it was cursed. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அது சபிக்கப்பட்டிருந்தது. It was cursed. அந்த தண்ணீருக்கு மறுபெயர் கசந்த மாறா. Another name of the water is Mara. அந்த மாறாவில் வந்தார்கள். Draw near to அவர்களால் Mara. குடிக்க கூடாது இருந்தது. They cannot drink. அது சாபத்தால் இருந்தது. It was cursed. அது எவனும் குடிக்க முடியாது. No one can drink. அது கசப்பாக இருந்தது. It was bitter. வேதம் என்ன சொல்லுகிறது? What's the word I would say? யாத்திராகம் 15 23 24 25 வாசித்து பாருங்கள். Exodus 15 verses 20. தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை Lord காண்பித்தார். showed a tree. அதை எட்டி அதை வெட்டி அதை போட்டான். Cut the tree and put it into அந்த that மாறா water. மதுரமாய் மாறிற்று. Mara becomes sweet. அவர் சாபத்தையே மதுரமாய் மாக்கின தேவன். He changed the curses into கைகளை blessings. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. நம்முடைய வாழ்க்கையில சாபம் என்கிற ஒன்றை நினைத்துக் கொள்ளுகிறோம். We
remember the curses in our life. தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, God is not a God to நம்மை curse. ஆசீர்வதிக்கிற தேவன். பக்கத்துல கை கொடு சொல்லி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய சத்துருவை சபிக்கிற தேவன். சத்துருக்களை சபிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Say hallelujah. Praise the Lord. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God என் says? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, வேத வசனம் தெளிவாக The word சொல்லுகிறது. of God clearly says, அவர்களை அந்த கசந்த மாறாவை அவர் மதுரமாக்கி விட்டார். the Lord changed the Mara become sweet. எதற்காக? What for? ஒரு சாபத்தை பல வருடங்களாய் சாபத்தில் தீடாக இருந்து அந்த சாபத்தை மதுரமாய் மாற்றின தேவன். He is a God who broke the yoke of curses. இன்றைக்கு நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தர வல்லவராய் Today இருக்கிறார். is mighty to bless your expectations and blessings. Say hallelujah. Praise God. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். God is a God to bless. அந்த கட்டளையை பெற்று நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். I receive the command and stand among you. நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். I have received a command to அதை bless. நான் திருப்ப கூடாது. I cannot revoke it. நான் அதை திருப்ப I முடியாது. cannot revoke it. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தந்துதான் தீர வேண்டும். He should give your blessings to you. வேதம் சொல்லுகிறது. Bible says. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? Do you know about the blessings of God? நீதிமொழிகள் சாலமன் அரசனை பார்த்து சொன்னார். Proverb, he said to King Solomon. Solomon, என் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்றார். my blessings added the riches. நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை My கொடுக்கும். blessings bring down அதனோடு riches. நான் வேதனை கொடுப்பதே இல்லை I என்றார். never ever added any ஒரு sorrows. காலத்திலும் நான் வேதனை கொடுப்பதில்லை. Never ever added any pain. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் வேதனைக்குரியதல்ல. If the Lord bless, the blessings belong to only happy. ஏன் நம்முடைய ஆசீர்வாதத்தில் வேதனைகள் வருகிறது? Why pains in our அது blessings? கர்த்தருடையதல்ல. It's not belong to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவன் ஐஸ்வரியவானாகவே வாழ்வான். If the Lord bless, you will be fulfilled in the blessings. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's the Bible says. நீதிமொழிகள் 10:22 Proverb 10:20. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத வாக்கியங்களை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். How awesome he is. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஒரு நாள் ஈசாக்கு Isaac தன்னுடைய மகனை அழைத்து அவனை மோர்ந்து பார்த்தான். called his son and he smelled. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவனை அழைத்து மோர்ந்து பார்த்து விட்டு Called சொல்லுகிறான். his son and smelled. என்ன மோர்ந்து பார்த்து சொல்லுகிறான்? What to? இது கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாத வயலின் ஆசீர்வாதம் என்று சொன்னான். This is a blessed paddy field of the Lord. தன்னுடைய மகனை அழைத்தான். He called his son அவன் மேல மூக்க வச்சு மோந்து and பார்க்கறான். he smelled. ஆசீர்வாத வாசனை வீசுனுங்க. Whether the blessings are there or not. நம்ம கிட்ட வரும்போது அந்த ஆசீர்வாத வாசனை When வீசணும். we draw near, you should expose அவன் the தன் smell மகனை of அழைத்து Christ. மோர்ந்து பார்த்தானா. He called his son and smelled. ஆதியாகமம் 27:27 வாசித்து பாருங்கள். Genesis 27 verses அவன் அவனை அழைத்து 27. மோர்ந்து பார்த்து இது கர்த்தர் ஆசீர்வதித்து என் மகன் வயல்வெளியின் ஆசீர்வாதம் என்று சொன்னான். And he said, this is a blessed paddy field of my Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டதான் இருக்கும். Blessings of the Lord be like that. தேவனுடைய நிலம் ஆசீர்வாதத்தை பெறுமாம். The land of the Lord are twine blessings. நல்ல நிலம் இருக்கிறது அல்லவா? Good land அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுமா. will bring forth the blessings of God. தேவனாலே நிலம் ஆசீர்வாதத்தை பெறும் என்று எழுதியிருக்கிறது. Land get blessings from God. அடிக்கடி மழை பெய்யுமா. Oftenly rain அதன் will come. தண்ணீர் அதை குடிக்குமா. Drink the water. விதைக்கிறவன் விதை விதைக்கும் பொழுது Receive the seeds. அதிலிருந்து முளை கிளம்புமா. And it will அதனால் அந்த நிலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். shoot the blessings. வேதம் The Lord அப்படித்தான் bless. சொல்லுகிறது. That's what the Bible says. அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று. The Lord bless the land. எபிரேயர் புத்தகம் 6:7 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Hebrews chapter 6 verses 7. தேவன் ஆசீர்வதிக்கிற நிலத்தை பார்க்கும்போது தெரியும் இது கர்த்தருடைய You ஆசீர்வாதத்திற்கேது. can simply find the land blessed by God. பார்க்கும்போதே தெரியும். When you see, you can find அகத்தின் it. அழகு முகத்தில் தெரியும். You can see the beauty நம்முடைய of your முகங்களை heart பார்க்கும்போதே from the- பார்க்கலாம் இது கர்த்தரால் தொடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். When you see the faces, you can understand the blessings. ஏன் of நம்முடைய God. வாழ்க்கையில எப்போதும் இருள் இருக்கிறது? Why always darkness என்ன prevails? காரணம்? Reason. அதற்கு ஒரே ஒரு வழிதான். One way. நீங்கள் தேவ சமூகத்தில் திரும்பும்போது கர்த்தர் உன் நிலத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். When you turn unto God, may the Lord bless your land with his blessing. வேதம் அப்படியே சொல்லுகிறது. Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதக்காரர் 129:8 வாசித்து Psalm பாருங்கள். 129 verses கர்த்தருடைய 8. ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக May the blessings of the Lord come upon you. என்று வழிபோக்கன் சொல்ல முடியாது. Unknown person cannot bless. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும் என்றால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் இருந்தாத்தான் ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், நீ என்னிடத்தில் வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். When you come to me, I will curse the people, those who curse you. தாவீது அரசன் இப்படி சொன்னான். That's our King David என்ன said. சொன்னான்?
What does he say? ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs கையை to தட்டி God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to God. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் கர்த்தருடையது. Blessings belong to God. சமாதானம் கர்த்தருடையது. Peace belongs to God. சந்தோஷம் கர்த்தருடையது. Joy belongs to சுகம் God. கர்த்தருடையது. Healing belongs to அற்புதங்கள் God. கர்த்தருடையது. Miracles belong உனக்கு to அற்புதம் Jesus. நடக்கணுமா? If you need அது miracle, கர்த்தர் தான் உனக்கு வாக்கு பண்ண வேண்டும். God should give a promise. வேதம் சொல்லுகிறது Bible says, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to God. தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. May the blessings of the Lord be upon his people. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். In the name of the தாவீதாய் சொல்லுகிறேன். As David. இயேசுவின் நாமத்தில் உங்கள் தரசின் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருப்பதாக. In the name of the Lord, may the blessings of the Lord be upon your head. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை I உண்டு. have great confidence இன்றைக்கு பரிசுத்த வேதத்தை கையில் that வைத்திருக்கிறேன். I am carrying a holy Bible. நான் எப்பொழுதும் கிறிஸ்துவை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். I always set Christ before me. என்னை விட்டு கடந்து போயிடக்கூடாது. I never allow him to go. குச்சியே வச்சுக்கிட்டு இருப்பேன். Always set before போகவே me. கூடாது. Never allowed to போகவே go. கூடாது. No, not at இதான் all. என் விசுவாசம். That is my faith. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எதையும் அவரிடத்தில் பெற்றுவிட முடியும். We can claim anything from him. தாவீது சொன்னான். King David said, சங்கீதம் 3:8 Psalm 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation belongs to தேவரீருடைய God. ஆசீர்வாதம் The blessings of உம்முடைய God ஜனத்தின் மேல் இருப்பதாக என்றார். come upon your people. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் இருக்க வேண்டும். We need the blessings of God upon our head. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய முகங்கள் Our faces எப்பொழுதும் பிரகாசித்து சந்தோஷமா இருக்கணும். always shine forth in Christ. காலையில் எழுந்தும்போது துக்கத்தோடு எழுந்துகிறோம். Early morning with sorrowful face, ரெண்டு நினைவாக குந்தி குந்தி வாடுகிறோம். holding between too many opinions, மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். speaking ill about others. நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை என்பது நினைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். We don't have that blessing, so we blame others. அது அப்படியே அல்ல. Not like that. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது The blessings of God means அது நீதி, நேர்மை, நியாயமுள்ளதா it இருக்கு. is righteous, it is perfect. அவன் நிமிர்ந்து நின்று சொன்னான், He stood us. யோ பாலாக்கே, Balak, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். the desire of God to bless Israel. உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நகை போட்டு நல்ல துணி உடுத்தி நல்ல சந்தோஷம் வைக்கிறது அவருக்கு ஆசையாம். His desire to bless you and decorate you with ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. gold and silver. யாருக்கு ஆசையாம்? Whose desire? கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு In the சொல்லுகிறேன். name of the Lord. வழிப்போக்கன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Strangers will not bless you. சாது பால்சாலமன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாள். If Sadhu Pastor அது bless, கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளை. that is a command I received from God. கட்டளை. Commandment. கட்டளை. Command. கட்டளை. Command. கட்டளை. Command. ஹalleluya. Hallelujah. நம்முடைய வாழ்க்கை In our life, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். analyze your blessings. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், Seeking the presence of God, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள், coming to the presence of God. என் அருமையான மகனே Son மகளே, and daughter in நான் Christ. எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிடும்போது அநேக குறிப்புகளை தெய்வத்துக்கு நேராக செலுத்துவேன். When I draw near to God, I used to forward my prayer request to Him. அப்பொழுது தெய்வம் எனக்கு சொல்லுகிறதை நான் அப்படி பின்பற்றுவேன். I am following what the Lord giving reply. அப்படி எனக்கு பதில் வரா போனால் ஒன்று செய்வேன், If answer not yet came, திடீரென்று அழ ஆரம்பிப்பேன். start to cry. அதைத்தான் சொன்னான். That's what He நான் said. ஆசீர்வதிக்க கட்டளை I பெற்றிருக்கிறேன். have commanded to bless. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Today the Lord says, வேதம் சொல்லுகிறது, The Bible says, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. the desire of God to bless Israel. என் ஆகமத்தின் புஸ்தகம் 24:1 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Numbers 24 verses 1 says, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். the pleased the Lord to bless Israel. ஒரு நாள் யாக்கோபு தன் தேசத்துக்கு புறப்பட்டு வரும் நேரத்தில் When Jacob came to his own land, அவன் யாப்பேத்தின் ஆற்றை தாண்டிவிட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான். he crossed the river and crossed all the belongings. தன்னுடைய 2 மனைவி, வேலைக்காரர்கள் 12 பிள்ளைகளை அக்கறைப்படுத்திவிட்டு அவன் பின்பு தனித்து ஜெபம் செய்தான். Crossed the 2 wives and 2 company and servants and all the livestock. அவனுடைய ஜெபம் என்ன ஜெபம் What தெரியுமா? is the prayer of கர்த்தாவே Jacob? என்னை ஆசீர்வதியும். Lord bless me. இதான் அவன் ஜெபம். That is the prayer. அவனுடைய ஜெபம் என்னது? What is the என்னை prayer? ஆசீர்வதியும். Bless me. ஏராளமான ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரன், வேலைக்காரி 12 பிள்ளை அவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறான். Huge blessings in his life. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்க But he ஆரம்பித்தான். said, start to அப்பொழுது ஒரு pray. தூதன் அவரிடத்திலே வருகிறார். Angel of God came. அவனை பார்த்து பேசுகிறார். He started to speak. அவன் அவரை பிடித்துக் கொண்டான்.
He holdeth என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை விடுவதில்லை என்றான். unless you bless, I never அவர் leave சொல்லுகிறார், you. பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு என்கிறார். He said, let me release Jacob. நான் let me உம்மை go. விடுகிறதில்லை என்றார். I never என்னை give up you. ஆசீர்வதித்தால் ஒளி விட மாட்டேன். Unless you bless, I never give up you. அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கையை உயர்த்துகிறார். Lord lift up his hands to உன் bless. பெயர் என்ன என்று கேட்டார். What's your name? அவன் யாக்கோபு என்றான். He said, Jacob. தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற வேளை No one வந்தது. call you, now you are Jacob. அவர் ஆசீர்வதிக்கலான்னு கையை உயர்த்துறாரு. He decided to bless. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. Suddenly asked, உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டான். what is your name? அதற்கு கர்த்தர் சொன்னார், He said, என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். Why should you ask my name? Then the Lord blessed Jacob. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. ஹalleluya. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். The Lord blessed Israel. இனிமே நீ இஸ்ரவேல். No more shall call you Jacob. அதனால தான் இஸ்ரவேல் மேல் அவ்வளவு ஆசை அவருக்கு. So it pleased to bless Israel. ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 சொல்லுகின்றன. Genesis 32 verses 29. ஆதியாகமம் 32 29. Genesis 22 verses என் அருமையான 29. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். The Lord blessed him and sent him அதைத்தான் out. வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது, When Jesus came on இந்த this உலகில் earth, அவர் பிறக்கும் பொழுது when he was born, யாருக்காக பிறந்தார் தெரியுமா? To whom he born? வேதம் சொல்லுகிறது, Bible says. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிப்பதற்காகவே அவர் பிறந்தாராம். to sustain his servant Israel, he was born. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிப்பதற்காக தான் வந்தாராம் To தலைவர். give favor to his servant Israel, he was ஒவ்வொரு born. இஸ்ரவேலையும் அவர் ஆதரிப்பார். He will sustain all the house லூக்கா of 1:55 Israel. சொல்லுகின்றன. Luke chapter 1 verse என் அருமையான 55. மகனே மகளே, Beloved son. நம்முடைய தேவன் யார்? Who is our God? யோசித்து பாருங்கள். Just think. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். He is a God to நீங்க bless. காலை எழுந்திருக்கும் போது, Early morning when you wake தேவனே up, Lord, என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், give my blessings. என் ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். Give my blessings. சாலமன் சொன்னான், King Solomon தேவனே said, Lord, எனக்கு தரித்திரம் வேண்டாம், I don't want poverty. எனக்கு ஐஸ்வர்யம் கூட I don't want வேண்டாம், riches. என் படியை எனக்கு அளந்துதார். Provide my daily wages. ஒரே ஒரு கோலோடு வெறும் கையுமா போனேன், இந்த யோர்தானை தாண்டினேன். When I crossed the Jordan, ரெண்டு பரிவாரங்களோடு வந்திருக்கிற now I ஆண்டவரே, am having two company. நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்றார். Lord, I praise you. I am not worthy for all the truth and favor. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the meaning of the blessings of God? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். He's a God to bless. வேதம் சொல்லுகிறது, Bible says அவர் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தாரா. the Lord concerned about his servant Israel. நம்மளை ஆதரிக்கிற தேவன் அவர். He's a God to sustain. அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 115:12 பாருங்கள். From 115 verses 12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், you are remembered by God. அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். He will bless Israel. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். He will bless the house of Israel. not only இஸ்ரவேல் குடும்பத்தையே. He blessed the house of Israel. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many believe? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னை கர்த்தர் நினைத்திருக்கிறார், I am remembered by God. என் பிள்ளையை நினைத்திருக்கிறார், Remembered my child. என் எதிர்காலத்தை நினைத்திருக்கிறார், You remember the future. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. காரணம் Reason, நான் இஸ்ரவேல். I am a house of ஒரு Israel. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நான் யாரு? Who am I? இஸ்ரவேல். House of Israel. தேவனுடைய ஆசீர்வாதம் அதுதான். That is the blessings of God. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். The Lord commanded me to bless you. உம்முடைய மக்களை ஆசீர்வதி. Bless your people. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். You are remembered by God. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். He will bless the house of Israel. அதனோடு சேர்ந்து ஏதாவது குடும்பம், பக்கத்து குடும்பம், எதிரூட்டு குடும்பம், எதிரில பக்கத்துல யாரோ ஃப்ரெண்ட் வர மாதிரி ஆரோன் வந்தாலும் அவன் குடும்பத்தையும் சேர்த்து ஆசீர்வதிப்பார். Any family tie up with Israel, they will be blessed. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. யோசிச்சு பாருங்களேன். Just think. நான் சொல்ற ஆண்டவர் முழங்கால் படியிட்டா எல்லாவற்றையும் செய்து If முடிப்பார். you kneel unto God, he will provide. You நீ will- விசுவாசித்தாலே போதையா. If you believe it's நீ enough. எதை தேவ சமூகத்தில் நம்புகிறாயோ அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதபடி உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் தீர்மானித்து விட்டார். Whatever you believe in his presence, the Lord desires to bless you. அதுதான் அவருடைய கட்டளை. That is the command of அவருடைய God. கட்டளையில் ஒன்று என்ன? One of the command- உங்களை ஆசீர்வதிக்க கட்டளை. Command to bless. நீ அந்த கற்பனைகளை பின்பற்றிப்பார். Follow the commandments of God. வேதம் அழகாக தெளிவாக தெள்ளத் சொல்லுகிறது. Very clearly the word of God says. இப்படியான ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? We need this type of experience in our life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன், How omnipotent he is. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரிய கர்த்தர் How awesome he is. என்று நீ அறிந்து கொள்வாயானால், If you know நீதிமொழிகளின் புத்தகம் 33 அதிகாரம் 33 வசனத்தை வாசித்து பாருங்கள். Proverbs chapter 3 verses 32. நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கருடைய வீட்டில்
துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Praise God. இங்க பாருங்க, ரெண்டு வீடு இருக்கும். There is two type of houses. ஒன்று கர்த்தருடைய வீடு, இன்னொன்னு One துன்மார்க்கர் is வீடு. house of the Lord, the another one நீங்க is வேணா house டெஸ்ட் of பண்ணி wicked. பாருங்களேன். Just துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ நீதிமானுடைய ஆசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. praise the Lord. பாப்பா, The Lord will watch. உன் வாசஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்குமா? Your dwelling place will be blessed. வாசஸ்தலமே ஆசீர்வாதமா இருக்குமா? Even the dwelling place will be அதாவது blessed. மெயின் டோர் உள்ள நுழையும் போது ஆசீர்வாதம் தெரியுமா? You can see when enter into your house. அத திறந்தா பொக்கிஷமா இருக்குமா? When you open, you can see treasures. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் ஐயா. ஹalleluya. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். That is the blessings of God. தேவன் ஆசீர்வதிக்கிறதில் அதற்குத்தான் That's what the Lord bless. நான் ஆசீர்வதிக்க கட்டளை I பெற்றிருக்கிறேன். have received a command to bless. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்த போது பூமி தாங்கவே இல்லையா? When the Lord blessed Abraham, earth cannot hold the blessings of Abraham. ஒரு கையை தலைமையில வச்சுக்கோ, சோத்து கையை பீச்ச கையை பக்கத்துல கொடுத்து, ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு பலிக்கட்டும் என்று கேளு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு பலிக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. இதுதான் ஆசீர்வாதங்கள். That is the blessings of God. ஆசீர்வதிக்க நான் கட்டளை I பெற்றிருக்கிறேன். have a command to. அவர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing. அதை நான் திருப்ப I முடியாது. cannot revoke it. இன்றைக்கு நான் சொன்னப்பட்ட வார்த்தையின் ஆசீர்வாதம் உனக்கு வரும். All the words will come. அதை நான் திருப்ப முடியாது. I cannot revoke it. யாரால முடியாது? No one can revoke it. தேவன் ஒருவர் தான் உங்களை But the ஆசீர்வதிக்கிறவர். Lord is a God. who கைகளை bless. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. ஹalleluya. Praise the Lord. வாசிந்த வசனத்தை. துன்மார்க்கருடைய வீட்டில் ஆம், கர்த்தரின் சாபம் கர்த்தரின் இருக்கிறது. சாபம் இருக்கும், நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆசீர்வதிப்பார். He blesses the dwelling of the righteous. ஆசீர்வதிப்பார். He'll bless. அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing. சங்கீதங்களின் புத்தகம் 147 Psalm 147 13 வாசித்து பாருங்கள். verses 13. வாசிக்க நாம் கேட்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise the Lord. ரெண்டாவது இங்க பாருங்களேன். Secondly, அவர் ஆசீர்வதிச்சிட்டு உன் தாழ்பால் கீழே வாசஸ்தலத்தை பார்த்துன உள்ள வச்சு பொக்கிச்சு உன் தாப்பால போடுற தாப்பால் அவ்வளவு டைட்டா போடுவாராம். He has strengthened the bars of your gates. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன் வாசலின் தாழ்பாக்களை பலப்படுத்தி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் தாப்பால் நெளிய கூடாது. Strengthen the bars. It should not broken. என்ன மகனே, தாப்பாலே நெளியக்கூடாது. நெளிய கூடாது. திருடனே வந்து தாப்பால் இழுத்து பார்த்தால் இழுக்க முடியாது. It should not. We cannot break the lock. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தின் தேவன். What a God of promise. உன் வாசல் உள்ள உன் தாழ்பாட்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கை ஆசீர்வதிக்கிறார். தட்டியா. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. இப்ப புரியுதா? Can you understand? உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பதும் கர்த்தரால. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க He பார்க்கலாம். has blessed your sons within you. உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைங்க, Your children within you. உன் பிள்ளைங்க Your children ஆசீர்வாதமா இருப்பாங்களா? will be blessed. ஒன்று ஆகார குறைவோ வஸ்திர குறைவோ ஒண்ணுத்தும் குறைவு இருக்காதா? Nothing, no shortages for anything. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, When the Lord bless, உன் தாட்பாக்களை பலப்படுத்தும் பொழுது, strengthen your bars. of the உன்னிடத்தில் gates. உள்ள உன் பிள்ளைகளை அவர் He has ஆசீர்வதிக்கிறார். blessed your sons. ஆமென் என்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. ரெண்டு கையை உயர்த்தி என்னை என் பிள்ளையும் என் தாட்பாளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகம் 107 அதிகாரம் 107, 38 வசனத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்கலாம். 38, 107 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 107, அதுல 38 வசனத்தில் கை வையுங்கள். verses 38. சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஒரு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எவர்களை அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். மிகுதியும் பெருகுகிறார்கள். பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். குறையாதிருக்க பண்ணுகிறார். அப்படி பைபிளுக்கு கீழ வச்சு That's in your Bible. விசுவாசிக்கிறியா? Do you believe that? அப்படின்னா உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் குறையாது. So no lack in blessings in Are your you life. ready now? ஆயத்தமா இருக்கீங்களா? ஒரு ஆசீர்வாதம் குறையாது. No shortage of blessings. உன்னை குறுகாமல் பெருக பண்ண You போகிறார். will multiply. உன்னை குறுகாமல் பெருக பண்ண You போகிறார். will be increased. உன் ஆசீர்வாதம் குறுகிறதை இப்போது அவர் பெருமையாக்கி அதை விசாலமாக்கி உன்னை உயர்த்த போகிறார். Your blessings will be multiplied greatly. ரெண்டு கையை உயர்த்தி Lift up your hand. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ
கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பிலியாம் சொன்னது போல ஆண்டவரே நான் ஆஸ்வதிக்கவே கட்டளை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை திருப்பக்கூடாது என்று சொன்னது போல ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா. ஆண்டவரே ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஜனமாய் இருக்கிற ஆண்டவரே ஏபி சபை ஜனங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் இங்கே கடந்து வந்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா இவருடைய ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பினாக ராஜா ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நீ பெருக பண்ணினீர் ஆண்டவரே. என் தேவனுடைய நாமத்தினால் ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஜனத்துக்குள் ஆண்டவரே ஆண்டவரே தேவ நாமத்துக்கு என்று சாட்சியா நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் இழந்திருந்தாலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தேவனாய் கர்த்தரை இப்பொழுது திரும்ப ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, என் சபையார் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. நீ கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் சுமந்து கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நீ கொடுத்த நன்மைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி Let us lift up your நெடும் முழங்கால் படியிட்டு straight kneel down. உன் ஜெபக் குறிப்புகளை அவருக்கு சொல். உன் ஜெபக் குறிப்புகளை சொல். மகா கணம் பொறிந்து தேவகுமாரனே, மதடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். Great honorable son of God, thy servant I pray. நீர் எனக்கு காண்பித்த மோதிர செடி, What you showed before அதின் me, பூவும் கனியையும் all the fruits and அத்தி flowers, பழத்தின் கனிகளையும் all the fruits of the fig tree, திராட்சை நற்குல கனிகளையும் all the grapes of ஐஸ்வரியத்தையும் பார்க்கிறேன். I am seeing the riches. இதன்படியே என் மக்களை According to this, ஆசீர்வாதத்தால் நிரப்பும். fill with your blessing. இன்றோடு சாபம் ஒழிக்கப்படுவதாக. Destroy the curse. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், Blessings of Abraham. ஈசாக்கின் ஆசீர்வாதம், Blessings of Isaac. யாக்கோபின் ஆசீர்வாதம், Blessings of Jacob. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னீரே, அந்த பிரியம் பலிப்பதாக. It pleased the Lord to bless Israel. Come upon us. நான் உம்முடைய I ஊழியக்காரன், am your servant. நான் ஆசீர்வதிக்க கட்டளை I பெற்றிருக்கிறேன். have received. இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். Bless them. ஒவ்வொருவரும் Everyone. சுகத்தால் ஆசீர்வதியும், With sound health. பலத்தால் ஆசீர்வதியும், Sound strength. விடுதலையால் ஆசீர்வதியும், With deliverance. ஐஸ்வரியத்தால் ஆசீர்வதியும், With riches. சந்தோஷத்தால் ஆசீர்வதியும், With joy. சமாதானத்தால் ஆசீர்வதியும், With peace. மகிழ்ச்சியால் ஆசீர்வதியும், With rejoice. இவர்களை எதிர்பாராத சகல நன்மைகளும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதியும். With the double portion blessings, bless them. நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. Thank you for doing this. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்றீரே. It pleased the Lord to bless அந்த Israel. வார்த்தை பலிக்கட்டும். Fulfill in our இவர்கள் life. குறுகாமல், They are not decreased. இவர்கள் பெருகுவார்கள். Should be multiplied. இயேசுவின் நாமத்தில் Save Jesus' உம்முடைய name. மிருக ஜீவன் முதற்கொண்டு Even the livestock. ஒன்றும் குறையக்கூடாது, No ஒன்றும் shortage. குறையக்கூடாது, No decrease. ஒன்றும் குறையக்கூடாது. No shortage. சகலமும் In all. பூரணமாய் இருக்கட்டும். Sufficiently blessed. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Save Jesus' name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.